ரூட்டை மாற்றிய இந்தியா அசந்த நேரத்தில் அடித்த ஜெய்சங்கர் மிரண்டு போன உலக நாடுகள் 2026 ஆண்டு பிப்ரவரி 28 மேற்காசியாவில் பெரிய பதற்றமான சூழல் உருவானது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற தாக்குதலை நடத்தின. அதன் பின்னர் ஈரான் உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழியாக இருக்கும் ஹார்மோஸ் நீரிணையை வணிக கப்பல்களுக்கு மூடிவிட்டதாக அறிவித்தது. இந்த நீரிணை வழியாக உலகின் சுமார் 20% எண்ணெய் மற்றும் LNG எரிவாயு போக்குவரத்து நடைபெற்றது. இந்தியா தனது எண்ணெய் தேவையின் சுமார் 88 முதல் 90% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது. அதனால் இந்த நிலைமை உலக சந்தையில் எண்ணெய் விலையை $100 மேல் உயர்த்தியது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் எண்ணெய், LNG எரிவாயு மற்றும் உர உற்பத்தி போன்ற பல முக்கிய துறைகளில் உலகளாவிய பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக இந்தியாவில் பெட்ரோ கெமிக்கல் தொழில்கள், உர தொழில்கள் மற்றும் நகர எரிவாயு விநியோகத்திலும் அழுத்தம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்திய அரசு பல அவசர நடவடிக்கைகளை எடுத்தது. LPG எரிவாயு விநியோகத்தை பாதிக்காமல் பாதுகாக்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் தயாரிக்கும் புரோபேன் மற்றும் பியூட்டேன் போன்ற வாயுக்களை முழுமையாக LPG உற்பத்திக்காக மாற்ற அரசு உத்தரவிட்டது. மேலும் எரிசக்தி விநியோகத்தை நிலைநிறுத்த எசென்சியல் கமாடிட்டி ஆக்ட் போன்ற சட்டங்களும் பயன்படுத்தப்பட்டன. இதற்கிடையில் எதிர்க்கட்சிகள் LPG விலை உயர்வு மற்றும் சில கட்டுப்பாடுகள் காரணமாக அரசை விமர்சித்து வந்தன. ஆனால் உலகளாவிய சந்தையில் நடந்த தாக்கமும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதும் இந்த விலை மாற்றங்களுக்கு முக்கிய காரணம் என்று அரசு விளக்கமளித்தது. ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்கி தனது விநியோகத்தை பல்வேறு வழிகளில் பரவலாக்கி வைத்திருப்பதால் பெரிய பொருளாதார நெருக்கடி இந்தியாவிற்கு உருவாக்கவில்லை. மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மேற்காசிய பதற்றம் உலகளாவில் எண்ணெய் சந்தையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தினாலும் இந்தியா தனது மூலதன சேமிப்புகள், பல்வேறு நாடுகளில் இருந்து எரிசக்தி இறக்குமதி செய்வது போன்ற கொள்கைகள் மூலம் இந்த நிலைமை சமாளிக்கும் திறனை காட்டியுள்ளது. 1991 காலகட்டத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் ஒப்பிடும்போது இன்றைய இந்தியா மிகவும் வலுவான நிலையில் இருப்பதாக பல பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர்.